மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக யோனாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, யோனாவை குறித்து அறியாதவர்கள் நீங்கள் யாரும் இருக்க மாட்டீர்கள். ஆண்டுடைய வார்த்தையை மீறி செயல்பட்டதனாலே அந்த சமுத்திரத்திலே ஒரு மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு அந்த மீனுக்குள்ளே அவன் ஒரு சில தினங்கள் இருக்க வேண்டியதாயிற்று. அந்த நாளிலே அவன் நெருக்கப்படுகிற வேளையிலே, அவன் ஒடுக்கப்படுகிற வேளையிலே கர்த்தரை நோக்கி அபயமிட்ட போது, கூக்குரல் எழுப்பின போது ஆண்டவர் அவன் கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நெருக்கப்படுகிற, ஒடுக்கப்படுகிற, துன்பப்படுகிற வேளையிலே நாம் அபயமிட வேண்டியது கர்த்தரிடத்தில் தான், மனுஷரிடத்தில் அல்ல. இன்னைக்கு அநேகர் தனக்கு ஒரு பிரச்சனை என்றால் மனுஷரை தேடி ஓடுகிறார்கள், தேட வேண்டியவரை தேடாமல் விட்டுவிடுகிறார்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். உங்கள் காரியங்களை கர்த்தர் சித்திக்க பண்ணுவார். கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் உசியா ராஜாவினுடைய காரியத்தை கர்த்தர் சித்திக்க பண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நெருக்கப்படுகிற, நாம் கவலைக்கிடமாய் காணப்படுகிற வேளைகளிலே ஆண்டவரிடத்திலே முறையிடுங்கள், ஆண்டவரிடத்திலே அபயமிடுங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்களை விடுவித்து உங்களை ரட்சிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறபடியால், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர் அன்றும் இன்றும் என்றும் அவர் நம்மை விடுவிக்கிறவராக, பாதுகாக்கிறவராக, பராமரிக்கிறவராக இருக்கிறபடியால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவரை நோக்கி முறையிடுங்கள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென்.